சிவாஜியின் படைகள் ஒரு முறை ஒரு பிராந்தியத்தை கைப்பற்ற நடைபெற்ற போரில் அதை ஆண்டு வந்த சுல்தான் ஒருவனை தோற்கடித்தனர். அவனது கோட்டையையும் கைப்பற்றினர். அப்போதெல்லாம் யுத்தத்தில் வெற்றி பெற்றால் சம்பந்தப்பட்ட பட்டத்து இளவரசிகளையும் ராணிகளையும் கவர்ந்து சென்று விடுவார்கள். வெற்றி பெறும் மன்னனோ சுல்தானோ விரும்பினால் அவளை அவனுக்கு விருந்தாக்கி விடுவார்கள். இங்கே சிவாஜியின் படை வெற்றி கொண்ட சுல்தானின் மனைவி பேரழகி. அவளது அழகு அந்த பிராந்தியத்திலேயே மிகவும் பிரசித்தம். எனவே சிவாஜியின் படைத்தளபதி மற்றும் வீரர்கள் தம் மன்னனின் மனமும் உடலும் குளிரட்டும் என்று எண்ணி அவளை சிறைப்பிடித்து கடுங்காவலுக்கிடையே பல்லக்கில் ஏற்றி அவளை கொண்டு வந்து அவள் தப்பிக்க முடியாதபடி சிவாஜியின் அந்த புறத்திற்கு வெளியே விட்டு விடுகின்றனர். அன்றிரவு தூங்கச் செல்லும் சத்ரபதி சிவாஜி தனது அறைக்கு வெளியே பல்லக்கு இருப்பதை பார்த்து, பல்லக்கில் இருப்பது யார் என்று தனது தளபதியிடம் கேட்க, மன்னா, இவள் சுல்தானின் மனைவி, பார்ப்போற்றும் பேரழகி. இவள் அழகை கண்டு மயங்காதவர்களே இந்த பிரதேசத்தில் இருக்க முடியாது. எனவே இன்றிரவு இவளை உங்களுக்கு விருந்தாக்கலாம் என்று எண்ணியே இங்கே கொண்டு வந்தோம் என்று கூறுகிறான். சிவாஜி நேரே பல்லக்கு அருகே செல்கிறார். பல்லக்கின் திரைச்சீலையை விலக்கி பார்க்கிறார். ஏற்கனவே அச்சத்தில் இருந்த சுல்தானின் மனைவி மருண்ட விழிகளோடு சிவாஜியை பார்க்கிறாள். சிவாஜியோ, அம்மா, நீங்கள் உண்மையில் மிகவும் அழகுதான். உங்கள் வயிற்றில் ஒருவேளை நான் பிறந்திருந்தால் நானும் அழகாக பிறந்திருப்பேன் என்று கூறுகிறார். சிவாஜியின் தளபதி முதல் படை வீரர்கள் வரை அனைவரும் வெட்கி தலை குனிகின்றனர். சுல்தானின் மனைவி அந்த வீர மகனை கையெடுத்து கும்பிடுகிறாள். தனது தளபதியை சினந்து கொண்ட சிவாஜி, பெண்கள் நம் நாட்டில் தெய்வம் அல்லவா? இப்படி ஒரு காரியத்திற்கு எப்படி துணிந்தீர்கள்? பொன்னாசை மண்ணாசையை விட கொடியது பெண்ணாசை. மாபெரும் சாம்ராஜ்யங்களையே இது தரை மட்டமாக்கி இருக்கிறது. இனி இப்படி ஒரு இழி செயலை கனவிலும் செய்ய துணியாதீர்கள். முதல் வேலையாக இவர்களை கொண்டு போய் இவர் விரும்பும் இடத்தில் விட்டுவிட்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார்.